அர்ஜுனனுக்கு வில்லு, அரிச்சந்திரனுக்கு சொல்லு என்பது அனைவரும் அறிந்ததே. ஆனால் நட்புக்கு இலக்கணம் யார் என்று கேட்டால் யாரை சொல்லுவீங்க? அப்படி யோசிச்சுக்கிட்டே இந்த குறுங்காணொலியை காணுங்கள். காணொளி முடிஞ்ச பின் நீங்களே சொல்லிருவீங்க. பானுமதி அழகிலும் வடிவத்திலும் தேவலோக சுந்தரிகளுக்கு கொஞ்சமும் சளைத்தவள் அல்ல. அவளே துரியோதனின் காதல் மனைவி. ஒரு முறை துரியோதனனின் அறையில் அவன் இல்லாத சமயத்தில் பானுமதியும் கர்ணனும் பொழுதை கழிப்பதற்காக பகடை விளையாட்டு விளையாடினர். அந்த அழகு சிலையான பானுமதியோ கர்ணனை ஆட்டத்தில் தோற்கடித்து விடலாம் என்ற நோக்கில் காய் நகர்த்தி கொண்டிருந்தாள். பகையின் ஆட்டமாகட்டும் இல்லை பகடை ஆட்டமாகட்டும், எதிலும் நானே வெற்றி கொள்வேன் என்று காய் நகர்த்தினான் கர்ணன். போட்ட கணக்கு தவறானது பானுமதிக்கு. ஆட்டம் கர்ணனின் பிடியில் இல்லை. இது போங்கு ஆட்டம். ஆட்டத்தை களைத்து புதிதாக ஆரம்பியுங்கள். நீர் ஏதோ கள்ள ஆட்டம் காட்டி ஜெயிக்க பார்க்கிறீர் என்று பெண்களுக்கே உரிய குறும்புத்தனத்தோடு கர்ணனை குற்றம் சாட்டினாள் பானுமதி. கள்ளம், கபடம், இதற்கெல்லாம் அர்த்தம் கூட சரியாக தெரியாதவன் இந்த கர்ணன். இந்த ஆட்டத்தை முழுவதும் முடிக்காமல் அடுத்த ஆட்டம் கிடையாது என்று தீர்மானமாக சொல்லிவிட்டான் கர்ணன். அந்த நேரத்தில் துரியோதனன் அறைக்குள் பிரவேசித்தான். கணவனை கண்ட பானுமதி மரியாதை நிமித்தமாக எழுந்தாள். அதே சமயம் கர்ணனோ ஆட்டத்தின் மும்முரத்தில் துரியன் வந்ததை கவனிக்கவில்லை. எங்கே ஆட்டத்தை முடிக்காமல் இவள் ஓடிவிடுவாளோ என்று எண்ணி கர்ணன் அவளை பற்றி இழுத்தான். பானுமதி எழுந்து நிற்க அவள் இடையில் அணிந்திருந்த முத்து ஒட்டியான மருந்து கர்ணனின் கையோடு வந்தது. அதை தடுக்க நினைத்து தோற்று போனாள் பானுமதி. முத்துக்கள் சிதறியது. பானுமதியின் மனமோ பதறியது. கையோடு வந்த ஒட்டியானத்தோடு திரும்பிய கர்ணன் துரியனை கண்டு மருண்டு போய்விட்டான். கரம் பிடித்த கணவன் அருகில் இல்லாத நேரம், அவனின் அனுமதி கூட இல்லாமல் அவன் அறையிலே அமர்ந்து அவனுடைய மனைவியுடன் ஒருவன் விளையாடி கொண்டிருக்கிறான். அதுவும் அவளின் இடையின் மீதே தனது வலுவை காட்டி ஒட்டியானத்தையும் பீத்து இழுத்து விட்டான். இதை அவளின் கணவன் பார்த்தால் என்ன நடக்கும்? அதான் பார்த்து விட்டானே, என்ன சொல்லி புரிய வைக்க முடியும்? நண்பா, அது வந்து எப்படி சொல்வேன்? வார்த்தைகளை தேடிக் கொண்டிருந்தது கர்ணனின் வாய். பானுமதியோ தனக்கு வாய் என்று ஒன்று உள்ளதையே மறந்து போய்விட்டாள் போல சரிந்த முந்தியை பிடித்துக்கொண்டு சிலை போல் நின்றாள். அனைத்தையும் குறிப்பால் உணர்ந்த துரியன் இருவரையும் பார்த்து கேட்டான், பாருங்க ஒரு கேள்வி. என்னன்னு தெரிஞ்சா மெய் சிலிர்த்து போவீர்கள். நான் வந்தது கூட தெரியாமல் அவ்வளவு மும்முரமாக ஆட்டம் போய்க் கொண்டிருக்கிறதா? இருக்கட்டும், உங்கள் ஆட்டம் தடை பெற வேண்டாம். சிந்திய இந்த மணிகளை நான் எடுத்துக் கொடுக்கட்டுமா? இல்லை எடுத்ததை மீண்டும் தொடுத்து கொண்டு வந்து கொடுக்கட்டுமா? தன் மனைவியின் மீது தான் கொண்டுள்ள களங்கமற்ற காதலையும் நண்பனின் மீது கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையையும் ஒற்றை கேள்வியில் ஒரு சேர முன் நிறுத்திவிட்டான் துரியோதனன். முன்னாடி கேட்ட அதே கேள்விய இங்க திரும்ப உங்ககிட்ட கேட்கிறேன். அர்ஜுனனுக்கு வில்லு, அரிச்சந்திரனுக்கு சொல்லு. அப்போ நட்புக்கு யாரு?